தாழ்மையோடு கூட ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. இந்த காலையில் அன்பு பிள்ளையாக இந்த பிரசங்கத்தை நான் இதோடு கூட முடித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் தாழ்மையோடு தன் குணத்தில் மாறுதல் வருவதே தாழ்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பார்த்தோம். ஹல்லேலூயா. தாழ்வு மனப்பான்மை குணத்தை நாம் விட்டுவிட வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது மன்னிக்க முடியாத குணத்தை நாம் விட்டுவிட வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பிரிவினை குணத்தை நாம் விட்டுவிட வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்தை விட்டு வெளிவருகிற குணத்தை விட்டுவிட வேண்டும். ஐந்தாவதாக போட்டி பொறாமை நிறைந்த குணத்தை நாம் விட்டுவிட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும், என் வாழ்க்கை அப்பப்போ இதெல்லாம் நடக்குதே, ஹல்லேலூயா, எனக்கே தெரியாம இதெல்லாம் வந்துருதே, ஹல்லேலூயா. நாலு ஆண்டு சொல்றாரு, நீ தாழ்மையோடு ஆமா எனக்கு வருதுன்னு சொல்லி தாழ்மையோடு விட்டு கொடுக்கும் பொழுது தாழ்த்துகிறவனை தேவன் உயர்த்துவார். ஹல்லேலூயா. தாழ்த்துகிற பிள்ளைகளை தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஆபிரகாம்ல எல்லா பரிசுத்தவான்களும் தன்னை தாழ்த்தினார்கள். யாரெல்லாம் தாழ்த்தினார்களோ அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். ஹல்லேலூயா.